நம்முடைய வண்ணமயில் ராஜீவாஞ்சி அவர்கள். புதுக்கோட்டையில் பிறந்து தற்போது ஹியூஸ்டன், டெக்சாஸில் வசிக்கிறார். மாண்டசோரி ஆசிரியராகவும், தன்னார்வல தமிழ் ஆசிரியராகவும், கவிஞர், கட்டுரையாளர், மொழிபெயர்ப்பாளர், இதழாசிரியர், இலக்கிய ஒருங்கிணைப்பாளர், கவிதை போட்டி நடுவர். இப்படி நிறைய பணிகள் சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. தினமணி, காற்று வெளியீடை, மக்கள் முரசு, சக்தி, புக் டேயின் இந்த மாதிரி தென்றல், முல்லை, தமிழ்ச்சாரல் இப்படி நிறைய பத்திரிகையில தொடர்ந்து எழுதிட்டு வராங்க. இவருடைய கூடுதல் சிறப்பாக நான் சொல்ல நினைக்கிறது, இலக்கியங்களில் அதாவது சங்க இலக்கிய பாடல்களை எல்லாம் நமக்கு எளிமையான ஒரு கவிதைகளாக தொடர்ந்து வழங்கி வருகிறார். அது என்னைக்குமே நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு விடயம் ராஜிக்கிட்ட. அடுத்ததா நீலிடை கங்குல் வெளிநாட்டு தமிழ் படைப்பு இலக்கியத்தில் சிறந்த நூல் விருது வாங்கியிருக்கு தமிழக அரசோட. மகாகவி ஈரோடு தமிழன்பன் விருதும் வாங்கியிருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரை பத்தியுமே நான் தனி நிகழ்ச்சி வைக்கலாம். அவ்வளவு பெரிய பெருமைக்குரியவர்கள். வாருங்கள், உங்கள் கவிதைகளை தாருங்கள். நன்றி ஆனந்தி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நூலோட தொகுப்பாசிரியரா ஆனந்திக்கு பெரிய நன்றி. நூலேணி பதிப்பகத்தின் ராஜா சார் வந்து ரெண்டு பேருமே ஒரு அழகான ஒரு காம்பினேஷன். இப்ப ஷீலா சொன்ன மாதிரி ரொம்ப சிறப்பா வலிக்காம நல்ல வேலையெல்லாம் வாங்கிடுவாங்க. ஆனா நமக்கு தான் அது பெருமை கொடுக்குற வேலையா இருக்கும். அதுக்கு நன்றி. நான் இப்ப இந்த கவிதைக்குள்ள போறேன். பனி படர்ந்த சிகரங்கள் குளிரில் நடுங்குகின்றன. செர்ரி மலர் கூட்டம். இது வசந்த காலத்தின் வரவுக்காக ஒரு வைப்பு. அடுத்தது சூடான முதல் தோசை ரசித்து சாப்பிட்டாள் நின்று கொண்டே. இது பல பேருக்கு இருக்க அனுபவமா இருக்கும்னு நினைக்கிறேன். மருத்துவமனையில் தாய் நேரம் நகரவே இல்லை விமான பயணத்தில். வயலெங்கும் களை மறு உழவு நடக்கவில்லை மனை விற்பனைக்கு அட்டை. நகரும் உணவு வண்டி சாலையோரம் மொய்த்தது மக்கள் கூட்டம். தூங்கும் குழந்தை அப்பாவின் தோளில் இருக்கிறது காப்பக வாசலில். சூரியன் வருவதைக் கண்டு விழுந்து அழுகிறது குழந்தை. சூரியன் வருவதைக் கண்டு விழுந்து அழுகிறது குழந்தை. உருகும் பனிமனிதன். மிதக்கும் சரகு மிதக்கும் சருகு பளிச்சிடும் சிலந்திவலை ஓரமாய் ஒதுங்குகிறது. தெரிக்கும் நீர்த்திவளை அருவிக்கரை பேருந்து நிலையம் எச்சில் கரை. வாடாமல்லி செடி வாடி நிற்கிறது வாசல் பக்கம் பின்பணிக்காலம். நன்றி. மிகச்சிறப்புடா, மிகச்சிறப்பு. இவர்களுமே ஒரு இயற்கை காதலி அப்படிங்கிறது சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய ரசித்து எழுதக்கூடிய ஒரு கவிஞர். ரொம்ப அந்த பனி படர்ந்த சிகரங்கள் குளிரில் நடுங்குகின்றன. சிகரங்கள் ஏன் நடுங்குது? அங்க என்ன நடந்துச்சு? யாரும் ஐஸ கொண்டு கொட்டிட்டாங்களா அது மேல? அப்படின்னு ஏற்கனவே பனி படர்ந்திருக்கு. அப்படின்னு நம்ம சிந்திச்சு கொண்டிருக்கும் போதே ஒரு அங்க வைக்கிறாங்க பாருங்க. செர்ரி மலர் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப அந்த காட்சியை வந்து நீங்க கண் முன்னாடி கொண்டு பார்க்கும் பொழுது மனசு அப்படியே குளிர்ந்து போகும். அந்த மாதிரி நிறைய கவிதைகளை அது மாதிரி வெளிநாட்டிற்கு நம்ம விமான பயணத்துல போங்க யாராவது உடல்நிலை சரியில்லாம இருக்க சமயத்துல எப்படி ஒரு வலியோட பயணிக்கக்கூடிய பெண்ணின் நிலை நிறைய விஷயங்கள் ஒரு ஆழமான ஒரு பாடுபொருள் கொண்ட கவிதைகளை கொடுத்த நம் ராஜி அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்தும். நன்றிம்மா. நன்றி.